திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி சென்ற புறநகர் மின்சார ரயிலில் மழைநீர் ஒழுகியது. இதனால் பயணிகள் ரயிலுக்குள்ளேயே குடைபிடித்து செல்லும் நிலை ஏற்பட்டது. தண்ணி சொட்டு சொட்டு ஊற்றுது. நெல்லை கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை சரவணன் ஜாமீன் கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. கவினை கொலை செய்த சுர்ஜித் தனது மகன் என்பதை தவிர இந்த வழக்கில் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என கூறி சுர்ஜித்தின் தந்தையும் உதவி காவல் ஆய்வாளருமான சரவணன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி முரளி சங்கர் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ராஜபாளையத்தில் இருந்து கோவை நோக்கி செல்லும் அரசு பேருந்தை ஓட்டுநர் மது போதையில் இயக்க முயன்றதாக கூறி பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பேருந்து ஓட்டுநரின் பையை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பின்னர் வேறு ஓட்டுநரை பணியில் அமர்த்தி பேருந்து இயக்கப்பட்டது. மது போதையில் இருந்ததாக கூறப்படும் ஓட்டுநர் பாலசுப்ரமணியன் என்பது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போ வந்தோடனே பார்த்தேன். எனக்கு 10:30 கரெக்டாக பஸ்ஸு. நான் 10:00 வந்தோடனே நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேட்டேன். ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தாரு. ட்ரிங்க்ஸ் அடிச்சா உடனே நீங்கள் அதுக்கடுத்து நடவடிக்கை என்ன சொல்லுவீங்க? ஆடிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் பஸ் அவர் எடுக்க மாட்டார்னு நினைச்சு அவர் தான் எடுத்தாரு. அண்ணே, அப்படி ட்ரிங்க்ஸ் அடிச்சு வண்டி எடுக்கலாமா? என்னன்னே பேசுறீங்க? எத்தனை பேரோட உயிர் வம்பா போகுது? அப்படி எடுக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லையா? குழந்தை குட்டி இல்லையா? பிணையாமண்ணே. சார், கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. சரியா? இல்லைடா, நான் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரோடய இதுதான். கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. எடுப்பீங்களா? இப்படி உங்கள் பதில் தான். அதை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.